ஸ்ரீ பரமாத்மதே நம. 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். அர்ஜுனன் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ணா, நீங்கள் கர்மங்களுடைய சந்நியாசத்தை பற்றியும் பின்னர் கர்மயோகத்தை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறீர்கள். ஆகையால் இவை இரண்டில் எந்த ஒன்று எனக்கு நிச்சயமாக மேன்மையை தரக்கூடியதோ அதை கூறுங்கள். ஸ்ரீ பகவான் சொல்கிறார், கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இரண்டுமே மிகவும் மேன்மையளிப்பவைதான். ஆயினும் இவ்விரண்டிலும் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் சாதனை முறையில் எளிதானதால் சிறந்தது. அர்ஜுனா, எவன் எதையும் வெறுப்பதில்லையோ எதையும் விரும்புவதில்லையோ அந்த கர்மயோகி எப்பொழுதும் சந்நியாசியேதான் என்று அறியத்தக்கவன். ஏனெனில் விருப்பு வெறுப்பு என்னும் இரட்டைகளற்றவன் எளிதாகவே சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். மேலே கூறிய சந்நியாசமும் கர்மயோகமும் வெவ்வேறு பயன் தரக்கூடியவை என்று அறியாதவர்கள் கூறுகிறார்கள். அறிஞர்கள் அப்படி சொல்வதில்லை. ஏனெனில் இவற்றில் ஒன்றையாவது உறுதியாக பற்றி கொண்டுள்ள மனிதன் இரண்டினுடைய பயனான பரமாத்மாவை அடைகிறான். ஞான யோகிகளால் எந்த பரமபதம் அடையப்படுகிறதோ அதுவே கர்மயோகிகளாலும் அடையப்படுகிறது. ஆகவே எவன் ஒருவன் ஞானயோகம் கர்மயோகம் இரண்டும் ஒரே பயனை கொடுக்கக்கூடிய ஒன்றென காண்கிறானோ அவனே உண்மையை காண்கிறான். ஆனால் நீண்ட புஜமுடைய அர்ஜுனா, கர்மயோகத்தை கடைபிடிக்காமலேயே சந்நியாச நிலையை அடைவது மிக கடினமானது. அதாவது மனம், புலன்கள், உடல் மூலம் நடைபெறக்கூடிய எல்லா செயல்களிலும் தான் கர்த்தா என்ற எண்ணத்தை தியாகம் செய்வது மிக கடினமானது. மேலும் பகவத் ஸ்வரூபத்தை சிந்தித்திருக்கும் கர்மயோகி பரபிரம்ம பரமாத்மாவை விரைவிலேயே அடைந்து விடுகிறான். மனக்கட்டுப்பாடுடையவனும் புலன்களை வென்றவனும் மன தூய்மை உள்ளவனும் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவான பரமாத்மாவை தன் ஆத்மா என்று உணர்ந்தவனுமான கர்மயோகி கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவற்றில் ஒட்டுவதில்லை. தத்துவம் அறிந்த சாங்கிய யோகியோ பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உணவுண்டாலும் நடந்து சென்றாலும் உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பற்றினாலும் கண்களை திறந்தாலும் மூடினாலும் கூட எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருட்களில் செயல்படுகின்றன என்றுணர்ந்து கொண்டு சந்தேகமின்றி எதையும் நான் செய்வதே இல்லை என்று நினைக்க வேண்டும். எவன் அனைத்து கர்மங்களையும் பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்து உலகியல் பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கிறானோ அவன் தண்ணீரில் தாமரை இலை ஒட்டாமல் இருப்பது போல பாவத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. கர்மயோகிகள் மமகாரமின்றி வெறும் புலன்களாலும் மனத்தாலும் புத்தியினாலும் உடலாலும் கூட பற்றை துறந்து மன தூய்மையை அடையும் பொருட்டு கர்மத்தை செய்கிறார்கள். கர்மயோகி கர்மத்தின் பயனை துறந்து பகவானை அடைவது என்கின்ற அமைதியை பெறுகிறான். ஆனால் பயனில் பற்றுடையவன் ஆசையின் உந்துதலினால் பயனில் பற்று கொண்டு தலைக்கப்படுகிறான். மனத்தை தன்வசப்படுத்தி சாங்கிய யோகத்தை கடைபிடிக்கின்ற மனிதன் தான் செய்யாமலும் செய்விக்காமலுமே 9 வாயில்களுடைய உடலாகிய வீட்டில் எல்லா செயல்களையும் மனத்தால் துறந்து சத் சித் ஆனந்தமயமான பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஆனந்தமயமாக ஆழ்ந்திருக்கிறான். பகவான் மனிதர்களுடைய கர்த்தா என்னும் தன்மையை உண்டு பண்ணுவதில்லை, கர்மங்களையும் உண்டு பண்ணுவதில்லை. கர்மத்தின் பயனோடு சேர்த்து வைத்தலையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இயல்புதான் செயல்படுகிறது. எங்கும் நிறைந்த பகவான் யாருடைய பாவச் செயலையும் ஏற்பதில்லை, நற்செயல்களையும் ஏற்பதில்லை. ஆனால் அஞ்ஞானத்தினால் ஞானம் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் அஞ்ஞானிகளான எல்லா மனிதர்களும் மோகமடைகிறார்கள். ஆனால் எவர்களுடைய அந்த அஞ்ஞானம் பரமாத்மாவினுடைய தத்துவ ஞானத்தினால் அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய அந்த ஞானம் ஆதவன் போல சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவை பிரகாசிக்கச் செய்கிறது. அதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தை கண்கூடாக காட்டித் தருகிறது.
எவர்களுடைய மனம் புத்தி பரமாத்மாவில் ஒன்றி இருக்கிறதோ, சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவிடம் எவர்களுக்கு இடையறாத ஐக்கிய நிலை இருக்கிறதோ, பகவானை மட்டுமே சார்ந்திருக்கின்ற அத்தகைய மனிதர்கள் ஞானத்தினால் பாவமற்றவர்களாக ஆகி மீண்டும் திரும்பி வருதலில்லாத நிலையை, அதாவது பிறவா பெருநிலையான பரமகதியை அடைகிறார்கள். தத்துவ ஞானிகள் கல்வியோடும் பணிவோடும் கூடிய பிராமணனிடமும் பசுவிடமும் யானையிடமும் நாயிடமும் சண்டாளிடமும் கூட சமநோக்குடையவர்களே. அதாவது ஆத்மாவான பகவான் எல்லோரிடமும் சமமாக விளங்குகிறார் என்னும் நோக்குடையவர்களே. எவர்களுடைய மனம் சமபாவனையில் நிலைத்துள்ளதோ அவர்களால் உயிர் வாழும்போதே சரீரத்தோடுள்ள நிலையிலேயே அகில உலகமும் வெற்றி கொள்ளப்பட்டது. ஏனெனில் சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவான பரபிரம்மம் மாசற்றது, சமமானது. ஆகவே அவர்கள் சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்திலேயே நிலை பெற்று இருக்கிறார்கள். விருப்பமான பொருளை அடையும் போது மகிழ்ச்சி அடையாமலும், விரும்பாததை அடையும் போது கலக்கம் அடையாமலும் இருக்கும் நிலைத்த மதியுடைய ஐயம் நீங்கிய பிரம்மஞானி சத் சித் ஆனந்தமய பரபிரம்ம பரமாத்மாவில் எப்பொழுதும் ஒன்று நிலைத்து நிற்கிறான். வெளியிலுள்ள புலன்நுகர் பொருட்களில் பற்றற்ற மனமுடைய சாதகனுடைய உள்ளத்தில் தியானத்தினால் ஏற்படுகின்ற சாத்விகமான எந்த சுகம் உள்ளதோ அதை பெறுகிறான். அதன் பிறகு சத் சித் ஆனந்தமயமான பரபிரம்ம பரமாத்மாவிடம் தியான யோகத்தினால் இரண்டர கலந்துவிட்ட அவன் அழியாத ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். புலன்களும் புலன்நுகர் பொருட்களும் ஒன்று சேரும்போது ஏற்படும் போகங்கள் அனைத்து உலகப் பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை நிச்சயமாக துக்கத்திற்கு காரணமாகவே உள்ளன. மேலும் ஆரம்பமும் முடிவும் கொண்டவை, அனித்தியமானவை. ஆகையால் அர்ஜுனா, அறிவாளி அவற்றில் இன்புறுவதில்லை. எந்த சாதகன் மனித பிறவியிலேயே உடல் அழிவதற்கு முன்பே காமத்தினாலும் கோபத்தினாலும் உண்டாகின்ற எழுச்சியை பொறுத்து கொள்வதற்கு திறன் பெற்று விட்டானோ அந்த மனிதனே யோகி, அவனே சுகம் பெற்றவன். எவன் உறுதியுடன் தீர்மானம் செய்து கொண்டு ஆத்மாவிலேயே சுகம் காண்கிறானோ, ஆத்மாவிடமே இன்புற்றிருப்பானோ, அவ்விதமே எவன் ஆத்மாவிலேயே உள்ளொளி ஞானம் பெற்றவனோ, சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்தில் ஒன்றிவிட்டவனான அந்த சாங்கிய யோகி அமைதி நிறைந்த பிரம்மத்தை அடைகிறான். எவர்களுடைய எல்லா பாவங்களும் அழிந்துவிட்டனவோ, எவர்களுடைய எல்லா ஐயங்களும் ஞானத்தினால் தெளிவாக்கப்பட்டு விட்டனவோ, எவர் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவர்களோ, மேலும் எவர்களுடைய மனம் சஞ்சலமின்றி பரமாத்மாவிடமே நிலைத்துள்ளதோ, அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் சத் சித் ஆனந்தமயனான நிர்குண நிராகர பரபிரம்ம பரமாத்மாவை அடைகிறார்கள். காம குரோதங்கள் விலகிய மனத்தை வசப்படுத்தி வெற்றி கொண்ட பரபிரம்ம பரமாத்மாவை நேரிடையாக அனுபவித்த ஞானிகளுடைய நாற்புறங்களிலும் அமைதியின் இருப்பிடமாகிய பரபிரம்ம பரமாத்மாவே நிறைந்து இருக்கிறார். வெளி விஷய போகங்களை சிந்தியாமல் அவற்றை வெளியிலேயே தள்ளி கண்களின் பார்வையை இரு புருவங்களின் நடுவிலும் நாசியின் உள்ளே சஞ்சரிக்கின்ற பிராணாபான வாயுக்களை சமமாக்கி புலன்கள் மனம் புத்தி இவற்றை அடக்கி ஆசை பயம் கோபம் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு மோட்சத்தில் குறியுள்ள பரமாத்மாவையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற முனிவனான அவன் எப்பொழுதும் விடுதலை பெற்றவனே. என் பக்தன் என்னை எல்லா யாகங்களையும் தவங்களையும் ஏற்பவன் என்றும் அகிலலோக நாயகர்களுக்கும் மேலான ஈஸ்வரன் என்றும் அகில சராசர பிராணிகளுக்கும் உற்ற நண்பன், அதாவது தன்னலம் கருதாத அன்பும் அருளும் உடையவன் என்றும் தத்துவ ரீதியாக அறிந்து மேலான அமைதியை அடைகிறான்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் கர்ம சந்நியாச யோகம் என பெயர் படைத்த 5வது அத்தியாயம் நிறைவுற்றது.